எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஹோம் லோன் வந்து 30 லேக்ஸ்க்கு எடுத்திருக்கோம், வட்டி 8.5%, 20 இயர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இது வந்து 1 இயருக்கு. நம்ம இஎம்ஐ வந்து மந்த்லி தானே கட்டுவோம். அப்போ எல்லாத்தையுமே மந்த்துக்கு மாற்றிடலாம். இப்போ வட்டி வந்து மந்த்துக்கு மாற்றணும் அப்படின்னா 8.5%, 8.5 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா மந்த்துக்கு என்ன வட்டி அப்படின்னு வந்துடும். மந்த் வந்து 0.7083. இது வந்து அக்யூரேட்டாக போட்டால் நமக்கு பேங்க் கால்குலேஷன் அப்படி தான் போடுவாங்க, அதனால நான் அப்படி போட்டிருக்கேன். டைம் வந்து 20 இயர்ஸ்னால் 20 × 12 போட்டிங்கன்னா 240 மாதம். இஎம்ஐ வந்து நான் ஆன்லைன்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். அது எப்படி போட்டேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த டேபிள் வந்து அமார்டைசேஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கட்டுற இஎம்ஐயில் வந்து எவ்வளோ வட்டிக்கு போகுது, எவ்வளோ வந்து நம்ம அசல் கட்டுறோம் அப்படிங்கிறது இந்த டேபிள் இருக்கும். இதுவும் இந்த இஎம்ஐயும் வந்து நான் ஆன்லைன்லேருந்து தான் எடுத்தேன். அது நான் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு ப்ரௌசரில் வந்து ஆன்லைன் இஎம்ஐ கேல்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேல்குலேட்டர் வரும். இதில் வந்து ஹோம் லோன் 30 லேக்ஸ் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளது 8.5%, 8.5 என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டென்யூர் வந்து நமக்கு 20 இயர்ஸ் போட்டிருக்கோம்ல, அதனால் 20 அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு வெளியே ஏதோ ஒரு பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இஎம்ஐ எவ்வளோன்னு காமிக்கும், 26,035. அதை தான் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமார்டைசேஷன் டேபிள் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகும், எவ்வளோ வந்து அசல் போகும்னு இருக்கும். அதை தான் நான் இங்கே வந்து டேபிள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட், அப்புறம் பிரின்சிபல் அப்படி எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த டேபிள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மாதம் குறைஞ்சிக்கிட்டே வரும், கட்டுற அசல் வந்து மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ ஃபஸ்ட்டு மாதத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம இஎம்ஐ கட்டுறோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அசல் என்னன்னு தெரியாது, அதனால நம்ம 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ லோன் அமௌண்ட் 30 லேக்ஸ் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட், மாத இன்ட்ரெஸ்ட் வந்து 7083% அப்படின்னு போட்டோம்னா 21,249 தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே 250ன்னு இருக்குது. நம்ம வந்து அக்யூரேட்டாக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு வந்து போட்டோம்னா நமக்கு 21,249.9 வந்துடும். அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ அசல் கண்டுபிடிக்கணும்னா இஎம்ஐலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அசல் என்னன்னு தெரிஞ்சிடுமா. அப்போ வந்து 26,035 மைனஸ் இதை போட்டோன்னா நம்மளுக்கு இதுதான் வந்து அசல். ஃபஸ்ட்டு மாதம் இது தான் நமக்கு வந்து அசல் கட்டிடுவாங்க. அப்போ கட்டிட்டா நமக்கு லோன் அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்கும் பேலன்ஸு, 29,95,215 இருக்கும். இப்போ செகண்ட் மந்த்துக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதே தான் மாதம் 833% போட்டோம்னா நமக்கு அக்யூரேட்டாக டேபிள் இருக்கிற மாதிரி வரும். இப்போ 21,216 இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. இதுலேயும் அதே மாதிரி இஎம்ஐலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டோன்னா நமக்கு அசல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது வந்து 26,035லேருந்து நம்ம 2வது மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிடணும். அப்போ வந்து நமக்கு 4,819 இதுதான் செகண்ட் மந்தோட அசல். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் நம்மளே வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, மந்த் ஆன் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு தெரிஞ்சால் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது, எவ்வளோ அசலுக்கு போகுது அப்படின்னு. இப்போ கடைசி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 183 ரொம்ப கம்மியாக தான் போகும், அசல் தான் அதிகமாக கட்டிக்கிட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லோனில் இப்போ 3/4 கட்டிட்டோம், அதனால போக போக கம்மியாகிட்டே தான் வரும். நம்ம எவ்வளோ இஎம்ஐ கட்டினா நமக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட்டோ எவ்வளோ வருஷமோ எவ்வளோ திருப்பி கட்ட வேண்டியது வரும் அப்படிங்கிறது ஒரு டேபிளர் இதாக போட்டிருக்கேன். இப்போது நம்ம கட்டினா அதே 26,035 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் 32 லட்சம் கட்டுவோம். ஏன்னா 30 லட்சம் தான் லோனு, ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 32 லட்சம். இப்போ மொத்தம் 62 லட்சம் கட்டுவோம் 20 இயர்ஸில். இதுவே இஎம்ஐ வந்து இன்னொரு 5,000 சேர்த்து போட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 20 லேக்ஸ் ஆகிடும். 12 லட்சம் கம்மியாக கட்டுவோம். 13.8 13 வருஷம் 8 மாதத்துக்குள்ளேயே நம்ம கட்டி முடிச்சிடுவோம். இதுவே இன்னொரு 5,000 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 36,035 கட்டணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 32லேருந்து 15 லட்சமாக மாறிடும். கிட்டத்தட்ட 17 லேக்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டில் குறையும். 10 வருஷத்தில் 10.7 வருஷத்துலேயே நமக்கு லோன் முடிஞ்சிடும். அப்போ வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு 1000 நீங்கள் இஎம்ஐயில் இன்க்ரீஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அல்லது எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கூட பே பண்ணலாம்.